ஸ்ரீ குபேரன் டிவி நேயர்கள் அனைவருக்கும் எனது இனிய ஆங்கில புத்தாண்டு நல்வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன். கடந்த காலங்களில் ஏற்பட்ட தொல்லைகள், கஷ்டங்கள், துயரங்கள் எல்லாம் நீங்கி இந்த 2026 புத்தாண்டு ஆரம்பம் முதல் உங்களுடைய வாழ்க்கையில் சகல வெற்றிகளும் கிடைக்கப் போகுது. பொதுவாகவே ஒவ்வொரு வருடமும் நடைபெறும் போது, ஒவ்வொரு வருடமும் தொடங்கும் பொழுது பல ஒரு மாற்றத்துக்குரிய விஷயங்கள் நடக்கும். ஆனால் இந்த வருடம் மாற்றமும் உண்டு, ஏற்றமும் உண்டு என்கிற தன்மையில் கிரகத்துடைய சூழ்நிலைகள் இருக்க போது, பொருளாதாரம் ரொம்ப சூப்பராக இருக்க போது. ரொம்ப பின்தங்கிய நாடுகள், பொருளாதாரத்தில் ரொம்ப பின்தங்கிட்டோம், பொருளாதாரமே என் கையில் இல்லை, நாங்கள் என்ன பண்ணனே தெரியல, அண்டைய நாடுகளை நாடுறோம் அப்படின்னு நினைக்கிற நாடுகளாக இருந்தாலும் சரி, உங்களுடைய வீடுகளாக இருந்தாலும் சரி, அந்த நிலையிலிருந்து மாறி எங்கள் கையில் காசு இருக்குது, எங்களுடைய நாட்டுக்கு தேவையான பொருளாதாரம் எங்கிட்ட இருக்குது, எங்களுடைய வீட்டுக்கு தேவையான பொருளாதாரம் எங்களுக்கு கிடச்சிருக்கு, அதுக்கு குருவோடைய ஆசீர்வாதம் எங்களுக்கு சிறப்பாக கிடச்சிருக்குன்னு சொல்லக்கூடிய அளவுக்கு பொருளாதாரம் சிறப்பாக இருக்க போது. அதுக்கடுத்து பார்த்திங்கன்னா இந்த வருடத்தில் மிகப்பெரிய ஒரு முக்கியமான நிகழ்வு நடக்கும். என்ன நிகழ்வுனா, யாரெல்லாம் பெண்களை கொடுமைப்படுத்துகிறார்களோ, சிறு குழந்தைகளை கொடுமைப்படுத்துகிறார்களோ, அவர்கள் இப்பொழுது வரை தெரியாமல் கூட அவர்களுடைய செயல்பாடுகளை செஞ்சுக்கிருக்கலாம். அதாவது யாருக்கும் தெரியாது, நம்ம குடும்பப்படுத்துறது, நம்ம கஷ்டப்படுத்துறது இந்த உலகத்துக்கு தெரியவா போகுது, இந்த கடவுள் என்ன ஒருத்தர் இருக்காரா, காட்டியாக கொடுக்க போகிறாரு அப்படிங்கிற தைரியத்தில் தன்னுடைய வன்மத்தை, தன்னுடைய பெரிய செயல்பாடுகளை செஞ்சு வீரனோ இல்லை மகாவீரனோங்கிற காமிச்சிக்கிட்டு இருக்கலாம். ஆனால் அதற்கான ஒரு தண்டனையை இந்த 2026 பெண்களை கொடுமைப்படுத்துகின்ற, குழந்தைகளை கொடுமைப்படுத்துகின்ற அத்தனை நபர்களுமே வெட்ட வெளிச்சமாக வெளியே வர போகிறீங்க. உங்களுக்கான தண்டனை, மிகப்பெரிய தண்டனையான மரண தண்டனை கிடைப்பதற்கான வாய்ப்புகள்லாம் அதிகமாக இருக்குது. ஸோ இப்போ வரையும் தவறான பாதையில் போன நபர்கள் தயவுசெய்து இந்த 2026 அப்புறம் மாற்றிக்கோங்க, இல்லைன்னா மாற்றப்படுவீர்கள் என்பது கிரகங்கள் கொடுக்கின்ற மிகப்பெரிய ஒரு அற்புதமான விஷயம். அதுக்கடுத்தபடியாக பார்த்திங்கன்னா, நம்முடைய இந்த 2026 கலைத்துறையில் உள்ள நம்முடைய சினிமா நடிகர்கள், சின்னத்திரை, பெரிய திரை மற்றும் யூடியூப் சேனல் மூலமாக தன்னுடைய திறமையை வெளிக்காட்டி கொண்டிருக்கிற அன்பார்ந்த சகோதர சகோதரிகள், உறுதியாக தன்னுடைய திறமை உள்ள நபர்கள் வெளிச்சத்துக்கு வருவாங்க. அவங்களுக்கு மிகப்பெரிய நல்ல ஒரு அற்புதமான வாய்ப்புலாம் உண்டு. கலைத்துறையை சார்ந்த நபர் நம்முடைய மிகப்பெரிய மாற்றத்தை ஏற்படுத்தக்கூடிய அளவுக்கு அவருடைய செல்வாக்கு, அவருடைய சொல்வாக்கு, அவருடைய ஓட்டு வாக்கு அப்படின்னு சொல்லக்கூடிய ஓட்டு வங்கியில் மிகப்பெரிய ஒரு வாக்கு வாங்கி தன்னுடைய திறமையை நிரூபிக்கக்கூடிய ஒரு அற்புதமான ஒரு வருடமாக இந்த வருடம் இருக்கும் என்பது நம்ம கிரக ரீதியாக அறிந்த உண்மை. அதே போல் இந்த 2026 மிகப்பெரிய முக்கியமான ஒரு அரசியல் பின்பம் ஏற்படும். என்னால் தான் முடியும், நான் தனித்து தான் நிற்பேன், என்னால் மட்டும்தான் முடியும், நான் தான் இந்த பெரிய கட்டமைப்பை உருவாக்க போகிறேன்னு நினைக்கிற அத்தனை நபர்களுமே கொஞ்சம் மனம் மாறி கூட்டணி என்ற செயல்பாடுக்கு கூட்டணி மூலமாக ஒரு மிகப்பெரிய ஒரு பலத்தை நிரூபிக்கக்கூடிய ஆற்றலாக தான் வரும். இது பொதுவான கருத்து. இந்த பொதுவான கருத்தில் கூட்டணி ஆட்சி அமைவதற்கான வாய்ப்பு தான் அதிகமாக இருக்குது அப்படிங்கிறத நம்ம தெளிவாக சொல்ல முடியும். அதுக்கடுத்து பார்த்திங்கன்னா, இந்த 2026 பங்கு சந்தையில் ஈடுபடுகின்ற நம்மளுடைய நேயர்களுக்கு பங்கு சந்தையில் ஒரு நல்ல ஒரு ஏற்றம் வரும். கிட்டத்தட்ட பார்த்திங்கன்னா இந்த 2026 எல்லா ராசி 12 ராசியிலுமே பங்கு சந்தையில் ஈடுபடுறவங்க இருப்பாங்க. இதில் கிட்டத்தட்ட 6 மாதத்துக்கு முன்னாடி, அதாவது ஜனவரி முதல் ஜூன் வரையும் பல ராசி அன்பர்கள் பங்கு சந்தையில் வெற்றி பெறுவாங்க. ஜூன் முதல் கிட்டத்தட்ட இந்த இயர் 2 வரையும் மற்ற ஒரு 6 ராசி நேயர்கள் வெற்றி பெற போகிறாங்க அப்படிங்கிறது உண்மை. பங்கு சந்தை நல்லபடியாக உயர்ந்த நிலைக்கே செல்லும் என்பது கிரக ரீதியான கணக்கு. தங்க விலைகள் ரொம்ப பிரம்மாண்டமான உயர்ந்த நிலைக்கு போகுது. தங்கத்தை தொட்டு பார்க்க முடியலையேங்க அப்படிங்கிற நிலைமையில் தான் இப்போயும் இருக்குது. அதே போல் தான் தங்க விலை உயர்ந்து கொண்டே இருக்கும். நம்ம எந்த விஷயத்தை, எந்த பொருள் மேலே அதிகம் ஆசை வைக்குமோ அது குறைவதற்கான வாய்ப்பு எப்போவுமே கிடையாது. அதோடைய அப்டேட் இருந்துக்கிட்டே தான் இருக்கும். மேலும் கிட்டத்தட்ட பார்த்திங்கன்னா அந்த ஜூன் மாதம் வரையும் விலைவாசி உயர்வு கொஞ்சம் அதிகமாகும். ஜூனுக்கு மேலே விலைவாசி ஒரு மிதமான தன்மையை நோக்கி பயணிக்கும் என்பது கிரக ரீதியான செயல்பாடு. ரியல் எஸ்டேட் மற்றும் பத்திர செலவுகள் சம்மந்தப்பட்ட விஷயங்கள் ரொம்ப அமோகமாக இருக்கும். நம்மளுடைய அரசை நிர்ணயம் பண்ணக்கூடிய அளவுக்கு, அரசை ஒரு வழி நடத்தக்கூடிய அளவுக்கு பத்திரப்பதிவுகள் அதிகமாக நடக்கும்.
ரியல் எஸ்டேட்டில் ரொம்ப ஒரு ஜாமவான்கள் உருவாவாங்க, தன்னுடைய செயல்பாடுகளை செயல்படுத்துவாங்க, வெற்றியாளர்களாக உருவாகக்கூடிய தன்மைகள் கிரக ரீதியாக இருக்கிறது என்பது இது பொதுவான இந்த வருடத்தின் கோச்சார கிரகங்கள் ரீதியாக உள்ள கருத்துக்கள். இதை தவிர்த்து ஒவ்வொருத்தருடைய சுய ஜாதகம், அவர்களுடைய ஜாதக அமைப்பை வச்சு பார்க்கும்போது சில மாற்றங்கள் இருக்கும் என்பது என்னுடைய கருத்து. வாங்க இந்த வருடத்தின் உங்களுடைய ராசிக்கான பலனை போய் பார்க்கலாம். சிம்ம ராசி அன்பர்களுக்கு இந்த 2026 மிகப்பெரிய ஒரு அற்புதமான மிகப்பெரிய ஒரு நன்மையான விஷயத்தை செய்ய போகுது. என்ன விஷயம்? மிகப்பெரிய விஷயம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, பண புழக்க வழக்கங்கள் சூப்பராக இருக்க போகுது. இவ்வளோ நாட்களாக உங்களிடம் எவ்வளோ பணம் இருந்தாலும் அது தங்கலை. நீங்கள் 10,000 ரூபாய்க்கு வேலை பார்த்தாலும் உங்கள் வீட்டில் காசு வைக்க முடியல. நீங்கள் 1 லட்சம் 10 லட்சத்துக்கு வேலை பார்த்தாலும் உங்களால் என்ன பண்ண முடியல, சேமிப்பை எடுத்து வச்சு அதனால் பயன்பெற முடியக்கூடிய செயல்பாடுகள் செய்ய முடியல. அப்போ வரவு 8 செலவு 10ங்கிற சூழ்நிலையில் இருக்கின்ற நம்முடைய சிம்மராசி அன்பர்களுக்கு வரவு 100 செலவு 4 அப்படின்னு சொல்லக்கூடிய அளவுக்கு கிரகங்கள் மாற்றப் போகிறது. வரவு அப்படின்னா நம்மளுடைய இப்போ உள்ள கணக்கில் வரவு 1 லட்சம், செலவு வெறும் 20,000 அப்படின்னு சொல்லக்கூடிய அளவில் உங்களுடைய வருமானத்தை நீங்கள் பெருக்கி உங்களுடைய செலவை குறைத்து வாழக்கூடிய ஒரு அற்புதமான ஒரு வருடமாக இருக்கும். உங்களுடைய குடும்பத்தில் உள்ள உறுப்பினர்கள் உங்கள் மீது அதிக அக்கறை இனிமே காட்டுவாங்க. இவ்வளோ நாட்களாக நீங்கள் எவ்வளவோ அவங்கள்ட்ட அன்பு காட்டிக்கலாம், எவ்வளவோ அவங்கள நீங்கள் புரிய வைக்க முயற்சி பண்ணிக்கலாம், கொஞ்சம் கூட கேர் பண்ணிக்க மாட்டாங்க. நீங்களும் குட்டிக்கரன் அடித்து பார்த்துட்டீங்க, உருண்டு பார்த்துட்டீங்க, பிறண்டும் பார்த்துட்டீங்க. நான் ரியலாக உங்கள்கிட்ட இருக்கேன், உன்னோட அன்பை நான் நேசிக்கிறேன், உன்னை மட்டும்தாமா நினைக்கிறேன் அப்படின்னு நீங்கள் சிம்மராசிக்காரர்களாக இருந்தால், சிம்மராசி ஆண்களாக இருந்தாலும் சரி, சிம்மராசி பெண்களாக இருந்தாலும் சரி, உறுதியாக உங்களுடைய பார்ட்னரிடம் மிக பணிவாக அன்பாக நீங்கள் பேசி பார்த்து கூட அதில் நன்மையிலே சொல்லி வருத்தப்படுறீங்களா? உங்களுடைய வருத்தங்கள் கவலைகள் எல்லாமே நீக்கக்கூடிய அளவுக்கு கோச்சார கிரகங்கள் உங்களுக்கு சாதகமான சூழ்நிலையை கொடுக்க போகின்றன. மேலும் நம்முடைய சிம்மராசி அன்பர்களுக்கு மறுமணம் முடிக்க வேண்டும் என சூழ்நிலை இருக்குது அப்படின்னா, ஃபஸ்ட் மேரேஜ் முடித்து ஏதோ ஒரு காரணத்துக்காக சட்டப்படி விவகாரத்தோ, சட்டப்படி டைவர்ஸ் வாங்கிட்டீங்களோ, அல்லது சட்டப்படி ஏதாவது ஒரு சூழ்நிலையில் பிரிய வேண்டிய சூழ்நிலை இருக்கோ, அனைவருக்குமே நல்ல விதமான வரன் அமையும். 2வது திருமணத்துக்கான பாக்கியம் எதிர்பார்ப்புகளுடன் இருக்கிறவர்களுக்கு உறுதியாக 2வது திருமணம் உண்டு. அதே சின்ன சின்ன சிக்கல்னால நீ வேண்டாம் நான் வேண்டான் பிரிய வேண்டிய சூழ்நிலையில் உள்ள சிம்மராசிக்காரங்க உறுதியாக இணைவீர்கள். கண்டிப்பாக உங்கள் 2 பேத்துக்குள்ள மறுபடியும் ஒரு மாற்றம் வரும். அவர் உங்களுக்காக, நீங்கள் அவருக்காக வாழ வேண்டிய சூழ்நிலை கிரகங்கள் ஏற்படுத்த போகின்றன என்பதை பார்க்குறோம். மேலும் உங்களுடைய உடல் ஆரோக்கியம் சம்பந்தப்பட்ட விஷயங்களில் என்ன பிரச்சனையெல்லாம் இருக்கோ, எந்த விதமான பிரச்சனையாக தான் வச்சுக்கோங்க, என்ன பிரச்சனையெல்லாம் இருக்கோ அந்த பிரச்சனைகளுக்கு சரியான மருத்துவரை பார்த்து நீங்கள் சரி செஞ்சுக்கிற போனீங்க. இப்போ பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு 60-70% மருத்துவமனைகள் சம்மந்தப்பட்ட விஷயங்களை பார்த்திங்கன்னா மனிதாபிமானங்கிறது ரொம்ப கம்மியாயிடுச்சு. ஆனால் இன்னும் 40-50% நம்மளுடைய மருத்துவமனைகளில் மனிதாபிமானம் நல்லா தான் இருக்குது. ஸோ இந்த பாதி குறைஞ்சி இருக்க இந்த சூழ்நிலையில் உங்களுடைய செயல்பாடில் நிறைய சேஞ்சஸ் ஏற்பட போகுது. அப்போ உடல் ஆரோக்கியத்தில் நல்ல மாற்றம் உண்டு. சொந்தமாக இடம் வாங்கிறது அல்லது சொந்தமாக வீடு வாங்கக்கூடிய யோகம் ரெண்டுமே நம்மளுடைய சிம்மராசி என்பவர்களுக்கு கோச்சார கிரகங்கள் கொடுக்கின்றன. அப்போ வீடு இல்லை, என்ன செய்யணும் தெரில, குழப்பமாக இருக்குது, வாடகை வீட்டில் இருப்பேனா சொந்த வீட்டில் இருப்பேனா, என்னால் ஒன்றுமே பண்ண முடியல அப்படின்னு சொல்லி சிக்கி தவிக்கிற சிம்மராசி என்பவர்களுக்கு சிரமமே இல்லாமல், கஷ்டமே இல்லாமல் உங்களால் வீடு வாங்க முடியுங்கிற தன்னம்பிக்கையோடு நீங்கள் வீடு வாங்க போவது நிதர்சனமான உண்மை. மேலும் காதல் சம்பந்தப்பட்ட விஷயங்களில் சிம்மராசி என்பவர்களுக்கு இந்த வருடம் ஒரு அற்புதமான வருடம். காதலில் உண்மையான காதல் என்ற சூழ்நிலையில் உறுதியாக வெற்றி உண்டு. போலியான காதல், ஏமாற்று காதல், அதே போல் சில பேரை சூழ்ச்சியின் அடிப்படையில் உழவைக்கிறதுக்காக ஏற்படுத்துகின்ற அத்தனை விதமான காதலும் உறுதியாக கட் செய்யப்படும். கரண்ட்டை எப்படி கட் பண்ணுறாங்களோ அதே மாதிரி காதல்
கட்டாகும் என்பது கணக்கு. உண்மையான காதல் வெளிச்சத்துக்கு வந்து பெற்றோர்களுடைய ஆசீர்வாதத்துடன் திருமணம் முடிப்பதற்கான பாக்கியம் உண்டு. மேலும் பார்த்திங்கன்னா இந்த வருடத்தில் 2026 ஆனது உங்களுடைய பதவி உயர்வை ஒரு அதிகப்படுத்தி கொடுப்பதற்கான வாய்ப்பு. ரொம்ப நாளாக வெயிட் பண்ணிக்கிட்டு இருக்கேன், எப்படியா பதவி உயர்வு வாங்கிற பண்ணலாம் அப்படின்னு கடினமாக உழைக்கிறேன் அப்படின்னு நினைக்கிறீங்களா? இந்த 2026 கிரகங்கள் உங்களுக்கு அதை ஒரு பெரிய கிஃப்டாகவே கொடுக்க போகுது. பரவாயில்லப்பா, இவ்வளோ நாள் பொறுமையாக இருந்தாலும் நல்ல போஸ்டிங் வந்துட்டேன் அப்படின்னு உங்களை சொல்லக்கூடிய அளவுக்கு உங்களுடைய செயல்பாடுகளில் நல்ல மாற்றம், நல்ல முன்னேற்றங்கள் கிரகங்கள் கொடுக்குது. இந்த 2026 நம்மளுடைய சிம்ம ராசி அன்பர்கள் எந்த விஷயத்தில் கவனமாக இருக்கணும், அது ரொம்ப ரொம்ப முக்கியம். ஏன்னா நன்மைங்கிறது ஒரு 60-70% வந்தாலும் ஏதாவது கவனமான விஷயத்தை மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங் பண்ணி குறைச்சிடக்கூடாதுல்ல. அப்போ நீங்கள் கவனமாக இருக்க வேண்டிய விஷயம் என்னென்னா, இரவு நேரங்களில் பயணம் செய்யும்போது பயணங்களில் கவனம். இரவு நேரத்தில் ட்ராவல் பண்ண போகிறீங்க, பைக்லேயோ கார்லேயோ ஏதோ ஒரு விஷயத்தில் நீங்கள் ட்ராவல் பண்ணுறீங்கன்னா கவனமாக ட்ராவல் பண்ணணும். அதுக்கடுத்து பார்த்திங்கன்னா வாக்கு கொடுத்தல். யாருக்காக போய் ஏதாவது விஷயத்தை நான் பார்த்துக்கிறேன், நீங்கள் போய்ட்டு வாங்க, நீங்கள் கவலைப்படாதீங்க நான் பார்த்துக்கிறேன் அப்படிங்கிறத விட்டுருங்க தயவுசெய்து. நீங்கள் உங்கள் வேலையை மட்டும் பாருங்கள் போதும். மற்றவங்களுக்காக உழைச்சி தேவையில்லாமல் கெட்ட பேர், யாருக்கா அறிவுரை சொல்லி அதுலேயும் கெட்ட பேர், இதெல்லாம் தேவையா உங்களுக்கு? இந்த வருடம் ஃபஸ்ட்டு எழுதி வச்சுக்கோங்க. இந்த 2026 சிம்ம ராசிக்காரர்கள் நீங்கள் உறுதியாக உங்களுக்காக வாழ கற்றுக்கொள்ளுங்கள். உங்களுடைய வாழ்க்கை மிகப்பெரிய ஒரு அற்புதமான விஷயத்தை செயல்படுத்த ரெடியாக காத்திருக்கு. ஸோ அதை கை குலுக்கி நீங்கள் என்ன பண்ணணும், வாங்கிட்டு போகணும். அதை விட்டு நீங்கள் காட்டு போயிட்டு அடுத்தவங்களுக்கு கொடுத்துட்டு அப்புறம் குத்துதே குடையுதேன்னா ஒன்றும் பண்ண முடியாது. அதனால் கொஞ்சம் கவனமாக இருங்க. அதேபோல் உங்களுடைய குழந்தைகள் சம்மந்தப்பட்ட விஷயங்களில் நீங்கள் கிட்டத்தட்ட பார்த்திங்கன்னா இது பார்த்திங்கன்னா குழந்தைகள் விஷயங்கள் அப்படின்னு சொல்லி சொல்லும்போது ஸ்டார்டிங்கில் உங்கள் குழந்தைகள் மேலே ரொம்ப கவனம் செலுத்துங்க. என்ன பண்ணுறாங்க, ஏது பண்ணுறாங்க, ஏதாவது ஒரு விஷயங்கள் தவறாக செயல்படுத்துகிறாங்களா, இல்லை தவறான நபர்களோட தொடர்புகள் எது இருக்கா அப்படின்னு கொஞ்சம் எச்சரிக்கையுடன் நீங்கள் உங்களுடைய குழந்தைகளை பார்த்து ஃபாலோ பண்ண வேண்டியது உங்களுடைய பொறுப்பு என்பது என்னுடைய கருத்து. மேலும் நம்முடைய சிம்ம ராசி அன்பர்கள் திருச்செந்தூர் முருகன் வழிபாடு செய்வது மூலமாக தினந்தோறும் வெற்றிகள், தினந்தோறும் மகிழ்ச்சிகள் என்பது உறுதியாக உண்டு. வாரத்துக்கு ஒரு முறை உங்களுடைய வீட்டு பக்கத்தில் இருக்க முருகனை கும்பிடுங்க. மாதத்துக்கு அல்லது வருடத்துக்கு 2 முறையாவது திருச்செந்தூர் முருகன் கோயிலில் போய் நீங்கள் பொறுமையாக நிதானமாக நாள் போய் அங்கே தங்கிட்டு மறுநாள் வழிபாடு செஞ்சுட்டு வரணும். அப்படி செஞ்சுட்டு வந்தால் 2026 த பெஸ்ட் ஆஃப் லைஃப் என்று சொல்லக்கூடிய விஷயங்கள் நம்முடைய சிம்ம ராசி என்பவர்களுக்கு உறுதியாக கிரக ரீதியாக கிடைக்கும் என்பது நிதர்சனமான உண்மை. ஸ்ரீ குபேரன் டிவியை பார்த்தமைக்கு நன்றிகள். மேலும் இது போன்ற தகவல்களை தெரிந்து கொள்ள ஸ்ரீ குபேரன் டிவியை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். மறக்காமல் பெல் ஐக்கானை கிளிக் செய்யுங்கள்.